வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கிய சிறிகள் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் ஒரு பக்கம் மாறி மாறி போயிட்டு தான் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் சமாளிக்கல திறமை நம்ம இலக்கியாவுக்கு இருக்குங்க. அதனால இலக்கியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்டா போறாங்க. போயிட்டு அஞ்சலி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. அஞ்சலியும் மட்டும் நான் பல தடவை சொல்லிட்டேன், இதுக்கு மேல தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ இப்போ கரெக்டா ரூம்ல என்ன எடுக்க வந்த, எனக்கு அந்த விஷயம் இப்போ தெரிஞ்சு அவனும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. போட்டோலாம் இதுல அது எடுத்துன்னு போயிட்டு கரெக்டா நியூஸ் பேப்பர்ல கொடுத்து, இந்த மாதிரி இவன் அனாதை, இவனுக்கு நீ யாருமே இல்லை, இந்த வீட்டுல தஞ்சாவூர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பரப்பணும். அதை பார்த்து நம்ம கௌதம் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டு அப்படியே சும்மா டிப்ரெஷனை போயிட்டு அவரோட வாழ்க்கை அவரே முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட எண்ணத்தோட இந்த மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அவளை சும்மாவே விடக்கூடாதுங்க. அப்படியே சும்மா குத்துன்னு கும்மா குத்து 4 வைக்கணும். சரி, இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அஞ்சலியா அப்படியே சும்மா கழுத்தை பிடிச்சி இலக்கிய தூக்கிறாங்க. இதுக்கு மேல வாழ்க்கையில நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ண மவளை உன்னை அவ்வளோதான் வெட்டி கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிடுறாங்க. உடனே அஞ்சலி நீ என்ன சொன்னாலும் நான் வந்த வேலை முடிஞ்சிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து எஸ்எஸ்கே கிட்ட கொடுக்குறாங்க. எஸ்எஸ்கே உடனே பார்க்கணும், வா அஞ்சலி என்ன வேலை பண்ணியிருக்கு தெரியுமா, நீ அல்வா துண்டு மாதிரி ஒரு வாழைப்பழத்தை எடுத்து வந்து கொடுத்துக்கிற, இதை வச்சு போற அந்த கௌதமா ஒரு வழி பண்றான். அவன் வாழ்க்கையில இதுக்கு மேல இனிமே என்கிட்ட மோதிர வேலையை வச்சுக்கூடாது. என்கிட்ட மோதிரம் அவன் யாரு, அவன் சின்ன பையன் சில்லற பையன், அவன் என்கிட்ட மோதிரம். நான் எத்தனை வருஷம் இது உழைப்பு, அவன் சின்ன பையன் இப்போ அவன் பாட்டு பேசினிருக்கானா. அதுதாங்க இதுக்கெல்லாம் ஒரு கருத்து சொல்லுவாங்க. வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம் என்ன பண்றோம் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஒரு தொழில் இறங்கணும்னா அந்த தொழில பல வருஷமா ஒருத்தர் இருப்பாங்க, இப்போ லேட்டஸ்டா வரவங்க இருப்பாங்க. 2 பேர்ல யாருக்கு திறமை இருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த இடத்துல மரியாதை கிடைக்கும். திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, திறமை இருக்கிறவங்க ஏறி படிக்கட்டு மாதிரி போயினே இருந்துருவாங்க. திறமை இல்லாதவங்க கீழே தான் இருக்கணும். இத்தனை வருஷம் தான் அத்தனை வருஷம் தான் திறமையை வளர்த்துக்கணும்னா கீழே தான் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட்ல போயின்னு இருக்கு. சரி, இப்படியெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம ஒரு சில தடிமாடுங்க வாழ்க்கையில அபியசமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு பிரச்சனை உருவாக்காங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. பக்கமே கேட்டால் அந்த பிரச்சனை நின்று இருக்கும். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம எடுத்துன்னு அப்படியே பேசின்னு ஜாலியாக போயிட்டே இருந்தோம். அப்படியெல்லாம் போயின்னு இருக்கு. எந்த தருணத்துல கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்க இருந்து இலக்கிய கிட்ட திரும்பவும் கையை களவமா மாட்டிடுறாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த போட்டோ கொடுத்துட்டு வரால அந்த சமயத்துல கரெக்டா பைரவி இருக்காங்களோ அவங்க கிட்ட மாட்டிடுறாங்க. உன்னை கிட்ட என்ன சொன்ன, நான் எஸ்எஸ்கே கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன், நீ யாரை கேட்டு போய் பேசல, எதுக்காக பேசின அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாங்கு 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 வாங்குன்னு வாட்டுன்னு மாட்டுறாங்க. அவங்க ஒண்ணுமே புரியாம அஞ்சலி திக்கு திணற ஒரு பக்கம். இதுக்கு மேல அந்த வீட்டை உன்னை வச்சுவே கூடாது, நீ இருக்கிறதுனால நீ இந்த மாதிரி பண்ணிருக்க, ஃபர்ஸ்ட் உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசமா ஆக்ரோஷமா பேசுறாங்க. இதனால நம்ம அஞ்சலி அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உங்களால, உங்களோட டார்கெட் இலக்கியாவுக்கலாம். ஆனா என்னோட டார்கெட் 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனா அந்த சொத்து எல்லாமே அவருக்கு வரும். இந்த சொத்துல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, ஏதோ சம்பாஷன் சொல்றீங்க, இந்த சொத்து இருந்து தான் நீங்க இன்னும் மேம்படுத்துறீங்க, இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல இதை எப்படியே விட்டா ஆகாது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். தருக